ஏசாயா 43:1 வசனம் மட்டும் வாசிக்கிறார். இப்பொழுதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆமென். இன்னைக்கு நாங்கள் 2 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ என்ன செய்வாய்? வேகாதிருப்பாய், அக்கினி உன் பேரில் என்ன செய்யாதான்? பற்றாது. 2 காரியத்தை பார்க்க போறோம். ஒன்று தண்ணீர், அடுத்தது அக்கினி. சரியா? தண்ணீர்ல கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, 2 தண்ணீர் தான். என்ன அடுத்தது பார்க்க போறோம் அக்கினி. சரியா? இந்த 2 காரியத்தையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? செங்கடல் வழியாக என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போனாங்க. 2வது எதன் வழியா புறப்பட்டு போனாங்க? ஜோர்தான் வழியா புறப்பட்டு போனாங்க. 2லும் கர்த்தர் என்ன செஞ்சார்? வழியை திறந்து கூட இருந்தார். சரியா? அப்ப தேவன் பின்னுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, முன்னுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா என்பது அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூட இருக்கிறதான் மிகவும் முக்கியம். சரியா? ஆண்டவர் கூட இருந்தார். அப்ப இதுல வாசிச்சு பார்ப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 14:29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஓகே, பாத்தீங்களா? இருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் 4 மட்டும் பார்த்தீங்க, 29. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? செங்கடல் வழியாக என்ன செய்தாங்க? சமுத்திரத்தின் நடுவாக என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. 2ம் என்ன செஞ்சது? தண்ணி பிளந்து இருந்தது. அவங்க வெட்டாந்தரையில நடந்து போனாங்க. ஓகே, இந்த நடந்து போறதற்கு அதுக்கு முதல் என்ன நடந்ததுன்னா, மோசே என்ன செய்தார்? கோலை தண்ணீர்ல நீட்டினார். என்ன செஞ்சது? தண்ணீர் என்ன செஞ்சது? 2ஆய் பிளந்தது. சரி, இந்த பாத்தீங்களா இருந்தா வேதத்துல என்ன கோலை பற்றி எங்க இருக்கின்றால், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த சங்கீதம் வாச்சு நாங்கள்ல 23ஆம் சங்கீதத்துல இருக்கு. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல் தடி என்பது என்ன வேதத்திலே காட்டுதென்றால், வேத வசனத்தை குறிக்கிறது, இல்லாவிட்டால் வாக்கை குறிக்கிறது. பாருங்க, என்னடா பழைய காலங்களில, முந்தின காலங்களில யாருக்காவது செய்தி அனுப்ப வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? அந்த ஒரு தடியில கோல்ல எழுதி போட்டு கொடுத்து விடுவாங்க. அந்த கோலை கொண்டு அந்த உரியாள்கிட்ட கொடுப்பாங்க. அப்படித்தான் பழைய காலங்கள்ல இருந்தது. பிறகு ஓலை வந்தது, பிறகு இப்படியோ கொண்டு வந்துச்சுதான் மிருகத்தின் தோல் வந்துச்சுது, இப்படியோ கொண்டு வந்தது. பழைய காலங்கள்ல தடியில தடியில என்ன செய்வாங்க? எழுதிட்டு கொடுத்துடுவாங்க. அப்ப இந்த தடி கோல் என்னத்துக்கு அடையாளமா இருக்குறா? வார்த்தைக்கு, இல்லாவிட்ட வாக்கு தத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. இந்த வார்த்தைய மோசே என்ன செய்தார்? எங்க வச்சிருந்தார்? கையில வச்சிருந்தார். அப்ப வார்த்தைய பொக்கெட்டுக்கு வைக்கல, வார்த்தைய இங்க வைக்கல, வார்த்தை எங்க வச்ச? கரத்தில் வச்சிருந்தார். கரத்தில் வைத்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், பிடித்து வைத்திருத்தல், இல்லாவற்றை கை கொள்ளுதல், இதுதான் அர்த்தம். சரியா? கரத்தில் வைத்திருத்தல் என்றால் பிடித்து வைத்திருத்தல், இல்லாவிட்டால் கை கொள்ளுதல். வார்த்தையை மோசே இறுக பிடித்திருந்தார்.
வார்த்தையை மோசே இறுக கை கொண்டிருந்தார். இந்த வார்த்தை என்ன செய்கிறார்? இப்ப செங்கலை மேல நீட்டுறார். நீட்டின உடனே செங்கடல் என்ன செஞ்சு? அப்ப இந்த செங்கடல் பிளந்து வழி கொடுக்குது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வார்த்தைய அவங்க என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இறுக பிடித்து கொண்டு அதை கை கொள்ளணும். கை கொண்டு உங்க வாழ்க்கையில வருகிற சமுத்திரங்கள் மேல, கடல் மேல, தண்ணீர் மேல பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்படுற. கவனிங்க, இரவு முழுவதும் கஷ்டப்படுற. மீன் ஒன்றும் பிடிக்கல. கரையில நின்று வலைய பழுது பார்த்து கொண்டிருக்கிற. இயேசு வந்து என்ன சொல்றார்? ஒரு இடத்துல போதிச்சுட்டு சொல்றாரு இருக்கு, அடுத்த இடத்துல அவர் வலையை போடுன்னு சொல்றார். அப்ப பேதுரு என்ன சொல்றார்? அந்த ஆயினும் உமது வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன் ஐயரே, நான் வலைய போடுகிறேன். வார்த்தையை கேட்ட உடனே அவர் தன் வாழ்க்கையை இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். அதே கடல், அதே வலை, அதே பேதுரு, அதே படகு. பாத்தீங்களா? எல்லாம் உண்டு, மாற்றம் ஒன்றும் இல்லை. மாற்றம் எங்க நடந்தது? அப்ப வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வார்த்தை அசைக்கும் மனிதனை. சரி, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நிறைய ஆட்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றுவார்கள். வாழ்க்கையை மாற்றாதீங்க, வார்த்தையை உள்ளுக்கு அனுப்பினா வாழ்க்கை மாறிடும். சரியா? அப்ப வார்த்தையை நாங்கள் கை கொள்ளும் போது, பிடித்து கொள்ளும் போது என்ன செய்யும்? எங்களுக்கு முன்னால நிக்கிற செங்கடல்கள் என்ன செய்யும்? பிளக்கும். நாங்க செங்கடலை பார்த்து கொண்டு ஐயோ எனக்கு முன்னால என்ன நிக்குது, பிரச்சனை நிக்குது, என்ன சொல்லுவோம், என்ன நிக்குதுன்றுவோம். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வார்த்தையை கரத்துல பிடிச்சு கொள்வீர்களாயிருந்தால் வார்த்தையின் படிதான் நீங்க என்ன செய்யுங்க? அந்த பிரச்சனைய பார்ப்பீங்க. எல்லாரும் வந்து விபச்சார ஸ்திரீக்கு முன்னால் விபச்சார ஸ்திரீ எல்லாரும் கொண்டு வந்து கல்லறிய வேணும்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்னத்தின்படி பார்த்திருப்பார்? இவங்க பேசுறதின்படி பார்த்திருப்பாரா? ஆண்டவர் நீதியின்படி பார்த்திருப்பாரா? இரக்கத்தின்படி. தேவ இரக்கம், தேவ நீதியின்படி அவர் பார்க்கிறார். அதை வச்சு கொண்டு பார்க்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, என்னென்றால் நாங்கள் வார்த்தை என்றதுக்கு முதலாவது பிடிச்சிருக்கோம். அடுத்து பார்ப்போம்னா இன்னொரு இடத்துல பார்ப்போம்னா, இன்னொரு இடத்துல என்ன நடக்குது என்று யோசுவா 3:15 17 மட்டும் வாசிங்களா? 3ஆம் அதிகாரம் 15-17. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். கவனிங்க, கரை புரண்டு ஓடும். ஒன்றா தண்ணி வந்து அந்த மலையில இருந்த அந்த இஸ்ரவேல் பகுதி உங்களுக்கு தெரியும், மலை பகுதிகள் இல்லாம உள்ள மலை நாடுகள். அப்ப மலை பகுதியிலிருந்து வேகமாய் அந்த தண்ணி ஓடும். நீங்க இந்த இலங்கைக்கு பிரயாணம் பண்ணினாக்கள், இலங்கையில் வாழ்ந்தவர்கள், இங்கத்திய ஆக்களுக்கு ஒன்றும் தெரியாது, குறைவு. அங்க வந்து என்ன செய்யும்? மழை காலத்துல ஒன்றும் தெரியாது, இல்லை சாரி, அதாவது தெரியும், ஆனா அது தெரியாது. அதாவது என்ன மழை பெஞ்சோன்னா வீடு வாசல் எல்லாம் பிச்சு கொண்டு தண்ணி என்ன செய்யும்? ஓடும். அத மாதிரி அங்க மலையில இருந்த செய்யும் தண்ணி. அந்த மாரி காலம், சரியா? அந்த காலத்துல என்ன செய்ய, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 காலத்திலும் அவங்க இஸ்ரவேல்ல அப்படித்தான் ஓடும் தண்ணியா. ஓடும் போது எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு தெரியுமா? நீங்க இந்த சுனாமி காலத்துல பார்த்துருப்பீங்களா? எல்லாருடைய வீடுகளையும் கார் அது எல்லாம் அப்படியே வெள்ளம் அடிச்சு கொண்டு அப்படி ஓடினது. யோசிச்சு பாருங்க. இப்ப கடவுள் என்ன செய்ய போறார்? ஒருக்கா யோசி. கடவுள் என்ன செய்யறார்? அப்படியே எல்லாரும் கொண்டு தள்ளி விட போறார். ஒருவா யோசிங்க. இப்ப உங்களோட மனசு என்ன இருக்கு? இப்ப இது என்னன்னு கடக்கிறது, இது என்னன்னு தாண்டி போறது பாருங்க. இவ்வளவு வேகமா உங்களுடைய வாழ்க்கையில காற்றடிக்கலாம். இவ்வளவு வேகமா அப்படியே தண்ணீர் அப்படியே வந்து நிக்கலாம். பார்க்கும்போது அவனே அள்ளுது. அந்த வீடு நிக்க முடியாத வீட்டையே எடுத்துக்கொண்டு போகுது. அந்த சிஸ்டர் அவ அந்நிய பாசையில பேசுறது என்ன, ஜெபிக்கிறது என்ன, அவவே நின்று அப்படியே தள்ளாட்ட. இந்த பாஸ்டர் ஆதா இதாண்டு நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது வேகமாய் அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் பெருங்காற்று வந்தது, பெரும் மழை பெய்தது,
ஆனாலோ கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடோ அசைக்கப்படவில்லை. ஆமென். நீங்கள் கண்மலையில், அதாவது வேதம் அதுல என்ன சொல்ற ஆண்டவர்னா, வார்த்தையில் கட்டப்படுகிற அந்த வீடோ அசைக்கப்படாது. அப்ப பார்த்த உடனே என்ன செய்தார்? தண்ணி குவியல் ஆயிற்று. உடனே ஆண்டவர் பிளந்தார் தண்ணீரை. பார்க்கிறத வைத்து கடவுளை கணிப்பிட கூடாது. இல்லாதவைகளை இருக்குமா போல் அழைக்கிறவர் எங்கள் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. யார் அது மேல் வந்தார்? ஏசு நடந்து வார. சின்ன பிள்ளைகள் மெத்தியில துள்ளுவாங்க பாத்தீங்களா? வெற்றில அம்மா அப்பா இல்லாட்டி யாராவது துள்ளி பழக்கம் இருக்கு? இந்த பிள்ளைகள் எல்லாம் அதே தான் வேலை பார்க்கறது. சரியா? இப்ப மாத்தியாச்சு. செட்டியில துள்ளுறது, வெற்றில துள்ளுறது எல்லாம் மாத்தியாச்சு. இப்ப புதுசு, இப்ப துள்ளுறது இல்லை. அவர்கள் ஓய்வெடுத்து விட்டாங்க. துள்ளுற காலுக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. நேற்று 2 பேர் வந்தது. நேற்று போன கிழமை துள்றதுக்கு ரெடி படுத்தினது. பிறகு நான் சொன்னேன், ஐயா மாத்தியாச்சு, இனி மாத்தியலாது அடிக்கடி. கேனீங்க. அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அது நார்மலா இருந்திருக்கும். ஆனா பேதுரு அதுல என்ன செஞ்சார்? நடக்க முயன்றார். நடந்தார். பைபிள்ல இருக்கு, நடந்தார். ஆனா 2 சூழ்நிலையை பார்த்துட்டு தாண்டார். நடந்தார். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நான் கடல் மேல நடக்க என்ன செய்யும்? கட்டளை. வாழ்க்கையில வர்ற புயல்களையும் காற்றுகளையும் பார்த்தீங்களா இருந்தால் நடக்க மாட்டீங்க. இங்க யார பாருங்க? நடந்தவரை பாருங்க. புயல் மேலும் கடல் மேலும் எல்லாத்திலும் நடந்தவரை நீங்க பார்த்துட்டீங்களா இருந்தா உங்களுக்கு முன்னால ஒரு வெளிச்சம் போகுது. நீங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டு, நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு வந்தாத்தான் இயேசுவிடத்தில் போகலாம். நீங்க நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு, நட்சத்திரம் இயேசு எங்க பிறந்திருப்பார்? ராஜா வந்தபடியா ராஜா. அங்க உங்களுடைய ஞானம், உங்களுடைய மூளை வேலை செஞ்சுச்சாதான் அது கொண்டே எங்க விட்டுரும்? பிழையான இடத்துக்கு கொண்டே விட்டுரும். பிழையான இடத்துக்கு போட்டீங்களா நீங்க வரையக்க எல்லாம் நிறைய காரியங்களை கூட்டிக்கொண்டு வந்துடுவீங்க. பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் அள்ளிடுவீங்க. சும்மாதான் நல்லா தான் போவீங்க. ஹல்லேலூயா. விளங்குதா? அப்ப வார்த்தைக்குள் வார்த்தையை கை கொண்டு என்ன செய்யணும்? நடக்கணும். சரி, இப்ப பாருங்க, இன்னும் என்ன செஞ்சாங்க? வாட்சி முடிச்சிட்டீங்கன்னா நான் பிரசங்கம் பண்றேன். முடியலையா? வாசிங்க. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள், கவனிங்க, பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு, அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஷ்டவர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். படி கீழ்படி. வார்த்தையை கேள், படி கீழ்படி. வார்த்தையை கேட்டா என்ன வரணும்? கீழ்படிவு வரணும். கீழ்படிவு வர வேணுமெண்டா என்ன இருக்கணும்? தோல்ல உடன்படிக்கப்பட்டு இருக்கணும். உடன்படிக்கப்பட்டு இருந்தா வாழ்க்கை கீழ்படி. விளங்குதா? உடன்படிக்கப்பட்டிக்கல உடன்படிக்கப்பட்டிக்கல என்ன இருந்தது? மண்ணா இருந்தது உண்டு. அடுத்தது என்ன இருந்தது சொல்லுங்க? ஆவரோண்ட துளித்த குழந்தை. அடுத்தது 10 கட்டளை. இந்த மூன்றும் சொல்லுங்க யார குறிக்குது? உடன்படிக்கப்பட்டிக்கல மண்ணா இருந்தது, அது யார குறிக்குது? பேசுங்கள் இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்லல உங்களை பேச வேண்டாம். ஒரு நாள் தான் அவ மட்டும்தான் பேசக்கூடாதா? ஓகே. வார்த்தை. அடுத்தது வார்த்தை யாரு? இயேசு. அடுத்தது ஆரோன் துளித்தோல். ஆரோன் யாரு? ஆரோன் என்ன 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 ஆசாரியன்.
இயேசு யாரு? ஆசாரியன். அப்ப ரெண்டு வந்துட்டு இயேசு. அடுத்தது யாரு? துளித்த கோல், சாரி 10 கட்டளை. வார்த்தை யாரு? இயேசு. பாத்தீங்களா? மூன்று எங்க இருக்குது? மூன்று இயேசு தான். இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? தோல்ல இருக்கிறார். இயேசு தோல்ல இருந்தா மனசுக்குள்ள என்ன வரும்? கீழ்ப்படி வரும். கீழ்ப்படி வந்தா என்ன நடக்கும்? நீங்க கால் வச்சீங்களோ ஜோர்தான் பிளக். நீங்க இப்பவும் கால் வைக்கிறோம், நானும் நீங்களும் ஒன்றும் பிளக்குது இல்ல. ஒன்றும் பிளக்குது. ஏன் தெரியுமா? பொட்டி இல்லை. நாமே இன்னும் சில வேளைகள்ல சொல்லலாமா தெரியாது, என்ன பொட்டிய கவனிங்க. தோல்ல என்ன இருக்கணும்? ஏசு இருக்கணும். கழுதையுடைய தோல்ல என்ன இருந்தது? முதுகில ஏசு இருந்த. ஏசு என்ன? பழைய ஏற்பாட்டுப்படி உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியை யார் சுமந்து கொண்டு எங்க போறார்? கழுது எங்க போகுது? எங்க போகுது? ஆலயத்துக்கு போனது, சிலுவைக்கு போனது. அதுக்கு பிறகுதான் சிலுவை. அதுக்கு பிறகு சரி, நீங்க தூர நோக்க பார்வை. ஓகே சாரி. அதாவது கழுத வந்து எங்க போனது? ஆலயத்துக்கு போகுது. என்ன அப்ப ஆலயத்துக்கு வரும்போது சிலாக்கள் கழுது என்றா அவைகளுக்கு கோபம் வந்துடும். சரியா? நான் இதை திருப்பியும் சொல்றேன். கழுது என்றா தமிழாக்கள் வழக்கத்தின்படி கழுத வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு மிருகம். சரியா? வேதத்தின் அடிப்படையின்படி கழுத வந்து மிகவும் உயர்தரமான பிஎம்பே இல்ல, பிஎம்பே உயர் இல்லைன்னு என்ன சொல்லும் போல அந்த சொல்ற பார்த்தீங்களா? உயர்தரமானது. இஸ்ரவேலில நீங்க வந்து கழுதையை விட குதிரையை வேண்ட போனீங்கன்னா மலிவா வேண்டாம். கழுதை தான் சரியான விலை. கழுதையில யார் வர்றது தெரியுமா? ராஜா வருவார். ராஜாக்கெல்லாம் கழுதையில வர்றது. நம்ம கழுதி என்றா நாங்க சந்தோஷப்படணும், அழக்கூடாது. என்ன இனிமேலும் உங்கள் இருதயம், அம்மா சொல்லுவா பிள்ளைய பார்த்து, கழுத கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. ஏனென்றா நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? யார் சொன்னது? யோசிங்க. நான் வந்து ஒரு அழாதீங்க இனிமேல. என்ன ஸ்டேவா? நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. புது புது போன்ற கார்களை எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல உடன்படிக்கப்பட்டு இருந்தது. அது எங்க போனது தெரியுமா? ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போகணும். உங்க மேல உடன்படிக்கப்பட்டு இருந்தா நீங்க ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போக கட் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. இப்ப இதுக்குள்ள என்ன பார்த்தோம்? வார்த்தை, கீழ்ப்படிவு. அடுத்தது இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கீழ்ப்படுகிறாங்க. அடுத்தது விசுவாசத்தோடு மோசே என்ன செய்கிறார்? வார்த்தையை அப்படியே கடல் மேல நிறுத்துறார். விசுவாசத்தோட யோர்தான்ல கால ஆசாரியர்கள் வைக்கிறார்கள். அப்ப வார்த்தை, விசுவாசம், கைக்கொள்ளுதல் இவைகள் இருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, புதிய ஏற்பாடுக்கு போங்க, யோவான் எழுதிய சுவிசேஷத்துக்கு, அதை பெற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இல்லாம ஆண்டவரே தாங்க 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 தாங்கண்டா ஆண்டவர் யோசிப்பார், என்னத்தை கொடுக்கிறது உனக்கு? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமம். என்ன முதலும் அவன்கிட்ட இருந்தது. பேதுருட்டன் யோவானும் முதலும் இருந்தது. என்ன இருந்தது? வெள்ளியும் பொன்னும் இருந்தது. அவங்க நிறைய அதுக்கு பணம் வச்சிருக்க கூடாது, அது இல்ல இந்த போதனை. அதாவது அது இருந்தாலும் இயேசுவின் நாமம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கணும் முழுவதுமாய். இயேசுவின் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாய் ஆட்கொண்டிருக்கணும். ஆமென். இருக்கிறீங்களா? சரி, அடுத்தது போவோம். கன நேரம் போயிட்டு. ஓகே, அக்கினியை கலக்கும். இதோட முடிச்சு. சரியா? அக்கினியில் நடக்கும் போது, முதல் கடக்கும் போது, இப்ப அக்கினியில நடக்கணும். தண்ணீரை கடக்கணும், அக்கினியில நடக்கணும். சரி,
ஒருக்கா பார்ப்போம். கடல் என்றால் ஆண்டவர் தண்ணீரை என்னத்துக்கு ஒப்பாக பேசுறாரு. பல காரியம் இருக்கு. தண்ணீர் நல்லதுக்கும் இருக்கு, தீயதுக்கும், இப்படி நிறைய இருக்கு. ஆனா தண்ணீர் மிகவும் முக்கியமாய் அந்த எதிராய் வருகிற தண்ணீரை குறித்து ஒரு இடத்துல வேதத்துல ஒரு வசனம் இருக்குது. நாங்கள் வாசிப்போம். ஒருக்கா வாசிச்சுட்டு நாங்கள் போவோம். அங்காலயா 2 சாமுவேல் 5:20. 2 சாமுவேல் 5:20. தாவீது பாகால் பிரசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். கர்த்தரின் சத்துருக்களை. அப்ப தண்ணீர் என்னத்துக்கு அங்கே பேசப்படுகிறது என்றால் என்னத்துக்கு? சத்துருக்களுக்கு. சத்துருக்களை என்ன உடைந்து ஓட. அப்ப சத்துருக்கள் என்ன செய்யணும்? உடைந்து ஓடணும். அப்ப நீங்கள் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ண வேணும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை இறுக்கி பிடிக்கணும், என்ன கை கொள்ளணும் விசுவாசத்தோட. பாப்பமா இருக்கா புதிய பாடுக்கு ஒருக்கா போயிட்டு ஓடி வரும் மாட்டா கண்டு. யாக்கோப்பு 4:7 பாப்பமா. யாக்கோப்பு 4:7. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யாக்கோப்பு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கீழ்ப்படி வந்துட்டுல. ஓகே, தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்னும் அடுத்த வசனம் இன்னொன்று திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 6:16. எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் இவ்வளவு வேகமா நீங்க எல்லாவற்றுக்கும் அவ்வளவு வேகமா நீங்க விசுவாசம். எல்லாவற்றுக்கும் பிரதர் எனக்கு பாடுண்டா பாடு, அந்த பாட்டு பாடு, அது இல்லை சரியா? எனக்கு பிரதர் சரியானது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவீங்க. என்ன சிஸ்டர் அப்படித்தானே? இல்லைன்னு. ஓகே, எல்லாவற்றுக்கும் மேலா. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யணுமா? பிடிக்கணும். நாங்க யார பிடிப்போம்? ஆகல தொண்டை தான் பிடிப்போம். சரி, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யுங்க? உயர்த்துங்க. என்னது? ஏன் தெரியுமா? பாசிங்க. கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடும்படிக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்தான்? சரிங்களா? வார்த்தை, விசுவாசம், அடுத்தது கீழ்ப்படி. 3 மந்திரம்ல. அல்லேலூயா. ஓகே, திருப்பி போவோம் அக்கினிக்கு. இப்ப அக்கினி உங்கள் இருவரும் கலங்காதிருப்பதா முடிக்கிறேன். அக்கினிக்கு தானியேல்ல 3ஆம் அதிகாரம் எடுங்கோ. தானியேல் 3:25-27 மட்டும். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். 27 முடிஞ்சுதா? ஓகே, பாத்தீங்களா? இருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். சாத்ராக், மேசாக், ஆபேக், நேகோவை என்ன செய்யறாங்க? அக்கினிக்குல போடுறாங்க. அக்கினிக்குல என்ன செய்யறாங்க? அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பைபிள் சொல்லுது அக்கினிக்குல உலாவினார்கள். பைபிள் என்ன சொல்லுது? அக்கினியில் நடந்தாலும் உலாவுறது நடக்கிறது இல்ல, அதுதான் சரியா? ஓகே, அப்ப அவங்க அக்கினிக்குல நடந்து திரிஞ்சாங்க. அப்ப வாழ்க்கையில அவங்க எப்படி அந்த அக்கினிக்குல போறதுக்கு எப்படி இருந்தாங்க என்றால், அவங்களுடைய அக்கினிக்கு போறதுக்கு அவங்களுடைய இருதயம் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது அவங்க வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தாங்க. நீ என்ன செய்ய போற? இந்த சரீரத்தை தானே என்ன செய்ய போற? சுட்டரிக்க போற. ஆனா தேவனுக்காக நான் ஒரு வைராக்கியம் கொள்ளுறேன். நீ இந்த சரீரத்தை நீ அழிச்சாலும் நான் தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளுறேன். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை.
சரியா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுறார், உடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சரியா? அப்ப ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்னத்துக்குல? வீட்டை குறிக்க ஒரு வைராக்கியம் இருக்கணும். அக்கினி எங்களுக்குள்ளே அக்கினி எரியேக்க நான் போனாலும், அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அக்கினிக்குள்ள நடக்கலாம். அடையாக்களுங்க, திரும்ப சொல்றேன், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் அக்கினியில நடக்கும். சரி, இப்ப அக்கினியில நடக்கும். அல்லேலூயா. அக்கினி என்றா என்னன்னு சொல்ல போறேன். அல்லேலூயா சொல்லிட்டீங்க, ஆமேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த அக்கினியில நடக்கும் போது பயங்கரமா என்ன செய்யும்? கால் சுடும். என்ன செய்யறாங்க இங்க ஜெர்மன்ல இல்லாட்டி யூரோப்பாவில என்ன செய்யறாங்க? டக்கண்டு வெக்க வந்தோடனே சூரியன் அடிக்க டக்குன்னு என்ன செய்வாங்க? குடைய பிடிச்சிடுவாங்க. இல்லாட்டி கிரீம், சன் கிரீம் அதை பூசிடுவாங்க. ஏன் தெரியுமா? அக்கினியில் நடந்து வந்து சேதம் ஒன்றும் இல்லை அப்படி அவர் நடக்க என்ன செய்யக்கூடாது? சேதம் பெறக்கூடாதுன்னு அவங்க பூசிடுவாங்க. இது வந்து தற்காலிகமானது. சரியா? ஆனா இங்க என்ன, அவங்க அக்கினியில என்ன செஞ்சாங்க? நடந்தது. அக்கினியில நடக்கிறது என்னத்துக்கு நான் சொல்றேன்டா, சரியான வேதனை உண்டாகும். சரியான காலெல்லாம் என்ன செஞ்சோம்? அப்படியே பொக்களம் பண்ணிடும், புண்ணாயிடும். வேதனை வேதனை. சரியா? அதுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். சோ அக்கினி என்னத்தை காட்டுகிறது என்றால் சோதனையை காட்டுகிறது. அக்கினி சோதனை. சோதனையில பாருங்க, எத்தனை பேர் டெஸ்ட் என்ன நடக்கும்? காய்ச்சல் வந்து பிள்ளைகளுக்கு பைத்தியம் இருக்குமா? அதுவும் செய்யுதா? ரைட், ஓகே. இப்படி பாத்தீங்களா இருந்தா சோதனை ஏண்டா உண்மையாவே சரியான டென்ஷன்ல இருப்பாங்க பிள்ளைகள். அன்றைக்கு படிக்கிறாக்கள் இருக்கு, அதுக்கு முதல் நாள் படிக்கிறாக்கள் இருக்கு, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது இங்க. சரியா? அன்றைக்கு அவங்களுடைய மனநிலை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது இருந்தார். அல்லேலூயா. அந்த மனநிலையில சிலாக்கள் இப்ப படிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் அல்லேலூயா. அப்ப நான் ஒரு தம்பியை கேட்டேன், ஐயா கனகாலம் வேலை செஞ்ச, இப்ப படிக்கிறதுக்கு வெளிக்கிட்ட அந்த மைண்ட் வருமா உனக்குன்னு கேட்டேன். ஓம் அதெல்லாம் வரும். விளங்கிட்டேன் உங்களுக்கு. அப்ப அந்த சோதனை என்றால் மிகவும் அது வந்து தாங்கிக் கொள்றதுக்கு வந்து சரியான கஷ்டம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனிதன் தான் பாக்கியவன். நிறைய ஆட்கள் சோதனையில என்ன செஞ்சிருவாங்க? ஃபெயில் ஆயிடுவாங்க, விட்டுருவாங்க. விடையில விட்டுட்டு ஐயா ராசா ஒன்றும் வேண்டாம் விடு போடுறேன். என்ன சிலாக்கள் என்ன செய்வாங்க? நல்லா படிச்சு இந்த ஹீரோசைன் எடுக்கிறாக்கள் இருக்கிறேன் நிறைய. இது வந்து கேட்டு கேட்டு அனுபவம் தான், அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. படிப்பாங்க, படிச்சு 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 உண்மையா அவங்க ஏதோ ஒன்று தியாகம் பண்றாங்க. இரவு சாப்பாடை தியாகம் பண்றாங்க, நித்திரையை தியாகம் பண்றாங்க. சோதனையை என்ன செய்யணும் சொல்லுங்க? பாஸ் பண்ண ஒரு தியாகம், ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்குல்ல. ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வாழுகிறவன் தான் அந்த சோதனையை ஜெயிக்கிறான். அங்க இங்க பார்த்துட்டா என்ன செய்யற? பந்தய கோப்பை எடுக்கணுமா? இல்ல பிரதர், அவர் நல்லா இருக்க, இவர் நான் மட்டும் என்ன? சோதனையை சகித்து ஜெயிச்சு பாக்கியவானா வரணும். ஆமென். நீங்க போகும்போது அங்க ஆண்டவர் என்ன வச்சிருப்பார்? ஜீவ கிரீடம். அந்த கிரீடத்தை பார்த்துட்டீங்களா, இங்க வர்ற கிரீடங்கள் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. 1 கொரிந்தியர் 3:15 3:15 ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியினால் பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்கினியிலே என்ன செய்கிறார்? அகப்பட்டு தப்பினது போல இருக்கும்.
பார்த்தீங்களா? அக்கினி தான் என்ன செய்தாம்? பரிசோதனை பண்ணு. கவனிங்க, நீங்களும் நானும் கட்டுறது என்ன பரிசோதிக்கும்? அக்கினி. சோதனை வராமல் பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு என்ன செய்யலாது? போக முடியாது. சரியா? ஒரு சோதனை வருகுதென்றால், ஒரு சோதிக்கப்படுகிறோம் என்றால், நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்கத்தான் என்ன செய்கிறார்? சோதனை வருகிறது, அனுமதிக்கப்படுகிறது. அழகான சங்கிலி, அழகான மோதிரம், அழகான காப்புகள் எல்லாம் ஜொலிக்குது. எங்க பண்ணீங்க? இந்த கடையில பண்ணீங்க. பாக்குறீங்க, அழகா இருக்கு. அது அது அந்த அழகத்தான் நாங்க பாக்குறோம். ஆனா அது எவ்வளவு அடிபட்டதுன்றத தெரியுமா? அது அதுல காட்டி கொடுக்குதா? இதுல ஒரு காப்பு, இதுல ஒரு இஞ்சால ஒரு காப்பு, இல்லாட்டி ஒரு கைச்சங்கி, மோதிரம் இதெல்லாம் போட்டுக்கொண்டு மோதிரம் எழுதி காட்டுதா? நான் இவ்வளவு பாடுபட்டேன். என்ன யோசிச்சு பாருங்க, என்ன எழுதி காட்டுதா? இல்ல. ஆனா என்னத்தை காட்டுது? நாங்க என்னத்தை காட்டுவோம்? பிரதர் எனக்கோ பாடு, எனக்கோ ஒத்துற, என்னத்தை காட்டுறோம்? பாடுகளை உட்கொண்டு இயேசு என்னத்தை காட்டினார்? எங்களுக்கு என்ன செய்தார்? தன்னுடைய வார்த்தையின் ஜீவனை என்ன செய்தார்? காண்பித்தார். நம்ம பாடுகளை பிள்ளைகள் சொல்லுவாங்க, சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க, நாங்க பட்ட பாடு எங்களோட போகட்டும், என்ன இப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த பிள்ளைகள் அப்படி படக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க? வேண்டிக் கொள்ளுகிறாங்க. வேண்டிக் கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? வேண்டிக் கொண்டு அவங்களுடைய அழகை மட்டும் என்ன செய்யறாங்க? வழியில காட்டுறாங்க. சிரிக்கிறாங்க, உள்ளுக்கு அழுகிறாங்க. சிரிக்கிறாங்க, உள்ளுக்கு அழுகிறாங்க. சிரிக்கிறாங்க, உள்ளுல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த வேதனைய கடவுள் மட்டும்தான் காட்டுறார். ஏன்னா டீ போடுகிறவன், வெளியில வேலை செய்கிறவன், கைசியர்ல இருக்கிறவன் என்னத்தை காட்டுறான்? சிரிப்பைத்தான் காட்டுவான். ஆக்களோட சிரிப்பைத்தான் காட்டுவான். என்ன வரும்போது அந்த வாழ்க்கையில எவ்வளவோ காயங்கள், வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள், வாழ்க்கையில எவ்வளவோ உத்திரவங்கள், வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகளின் வழியாய் வந்திருப்பான். எவ்வளவோ கட்டுரை எல்லாம் கட்டி எழுதினாலே கையே உழைஞ்சிடும். அப்படி எழுதக்கூடியது இருக்கும். ஆனால் அதெல்லாவற்றையும் காட்டாமல் தன்னுடைய முகத்தை அழக மட்டும் காட்டுறான், சிரிப்பை மட்டும் காட்டுறான். அல்லேலூயா. சோதனை நம்ம செதுக்கி சிற்பத்தை சிப்பாசாரி என்ன செய்கிறார்? செதுக்கிறார். ஏன்? அழகான ஒரு உருவம் பெறும்படியாய். யார் விரும்புகிற உருவம் பெற வேணும்? அந்த சிற்பம் விரும்புகிற உருவம் பெற வேணும் என்றா விரும்புறது? சிப்பாசாரி அவர் விரும்புகிற உருவத்துக்காக அவர் என்ன செய்கிறார்? டைமை கொடுத்து வணைந்து கொண்டிருக்கார். நீங்க மூக்கு வரைக்க, வாய் வரைக்க, ஐயோ நான் வாயால கொஞ்சம் நேரம் கதைக்கணும்டா என்ன செய்யணும்? அவருக்கு கொஞ்சம் டைம் தேவை. என்ன வாயை திறந்தோமா, இல்லாட்டி இன்னொன்று ஏதோ ஒரு செதுக்கும் போது நாம என்ன செய்யணும்? இயேசுவை செதுக்கினாங்க. என்ன செதுக்கினாங்க? சிலுவையில பிலாத்துக்கு முன்னால கொண்டு போகும்போது குட்டினாங்க, அடிச்சாங்க. என்ன செஞ்சார்? ஏன் என்ன குட்டுறாய்? ஏன் என்னை அடிக்கிறாய்? ஏன் என்ன சாட்டு அடிக்கிறாய் என்று புலம்பி கொண்டிருந்தாரா? புலம்பல் எழுதினாரா? இல்ல. அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல, அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல அப்படியே போனார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? ஆமென்.